வணக்கம், வணக்கம் நண்பர்களே. டெல்லி பயணத்தின் நோக்கம். பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை இன்று டெல்லி சென்றார். அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தனது பயணத்தின் நோக்கம் குறித்து விளக்கினார். டெல்லி செல்வது வழக்கமான பணிக்காக நடைபயணம் குறித்தும், நடைப்பயணத்தில் பங்கேற்க இருக்கிறார். அது குறித்தும் பார்த்தீங்கன்னா, ஆலோசிப்பதற்காக செல்கிறேன். 2 வாரங்களுக்கு முன்பு திட்டமிட்டது என கூறினார். அதிமுக கூட்டணியை பற்றி அதாவது அண்ணாமலை அதிமுக கூட்டணியை பற்றியும் பேசினார். கூட்டணி முறிவு குறித்து என்னிடம் எந்த அறிக்கையும் கேட்கவில்லை. இது கார்ப்பரேட் நிறுவனம் அல்ல. தேர்தலுக்கும் இன்னும் 7, 8 மாதங்கள் இருக்கிறது. கட்சியை பலப்படுத்தும் பணியில் கவனம் செலுத்துகிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியின் தன்மை எப்படி இருக்கும் என்பதை சம்பந்தப்பட்ட நேரத்தில் தேசிய தலைமை முடிவு செய்யும் என்கின்றார். தமிழக பாஜக பற்றியும் அண்ணாமலையும் பார்த்தீங்கன்னா பேசினார். தமிழக பாஜக தவறான பாதையில் செல்கின்றது என யாராவது சொன்னால் அதற்கு நேர் எதிரான திசையில் கட்சி பயணிக்கும். தமிழக பாஜக மீது அனைவரும் கோபமாக இருக்கின்றனர். ஒரே ஒரு தேர்தல் பாஜகவிற்கு இருந்தால் 25% வாக்குகள் பார்த்தீங்கன்னா சதவீதத்தை காட்டி தமிழகத்தின் அரசியல் தலைகீழாக மாற்றிவிடும். இந்தியாவில் பாஜக மட்டும்தான் சுத்தமான கட்சியாக இருக்கின்றது என்கின்றார். அதிமுக ஊழல் பட்டியல் வெளியிடப்படுமா என்ற கேள்விக்கு அண்ணாமலை பதிலளித்தார். பொறுத்திருந்து பாருங்கள் என்றார். தனித்து போட்டியிட்டு செல்ல விரும்பவில்லை என்று அண்ணாமலை தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் நிறைய கட்சிகள் இருக்கின்றது. கூட்டணிக்கான காலமும் நேரமும் இருக்கிறது. ஜெயிப்பதற்காகத்தான் போட்டியிடுவோம். தமிழகத்தில் நிறைய இடங்களில் ஜெயிப்போம் என்றார். இரட்டை இலக்க வெற்றி 2024 மக்களவை தேர்தலில் இரட்டை இலக்க வெற்றி பெறுவோம் என்று அண்ணாமலை உறுதியளித்தார். தமிழகத்தின் பல இடங்களில் ஜெயிப்போம் என்றார். முக்கிய கருத்துக்களாக பார்க்கப்படுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி செல்வது வழக்கமான பணிக்காக நடைபயணம் குறித்தும், நடைபயணத்தில் பங்கேற்க இருப்பவர்கள் குறித்தும் ஆலோசிப்பதற்காகவே செல்கிறேன். கூட்டணி முறிவு குறித்து என்னிடம் எந்த அறிக்கையும் கேட்கவில்லை. இது கார்ப்பரேட் நிறுவனம் அல்ல. தேர்தலுக்கு இன்னும் 7, 8 மாதங்கள் இருக்கிறது. கட்சியை பலப்படுத்தும் பணியில் கவனம் செலுத்துகிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியின் தன்மை எப்படி இருக்கும் என்பதை சம்பந்தப்பட்ட நேரத்தில் தேசிய தலைமை முடிவு செய்யும். தமிழக பாஜக தவறான பாதையில் செல்கின்றது என யாராவது சொன்னால் அதற்கு நேர் எதிரான திசையில் கட்சி பயணிக்கும். தமிழக பாஜக மீது அனைவரும் கோபமாக இருக்கின்றனர். ஒரே தேர்தல் பாஜகவிற்கு இருந்தால் 25% வாக்கு சதவீதத்தை காட்டி தமிழகத்தின் அரசியல் பார்த்தீங்கன்னா தலைகீழாக மாற்றிவிடும். இந்தியாவில் பாஜக மட்டும்தான் சுத்தமான கட்சியாக இருக்கின்றது. அதிமுக ஊழல் பட்டியல் வெளியிடப்படுமா என்ற கேள்விக்கு பொறுத்திருந்து பாருங்கள். தனித்து போட்டி என்பதற்குள் செல்ல விரும்பவில்லை என அண்ணாமலை அவர்கள் கூறினார். இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.